7ஆம் தேதி 7ஆம் மாசம் நடக்கிற திருவிழால கன்னி பெண்கள் எல்லாரும் நல்ல சிவப்பு நிற ஆடைய உடுத்தி கல்யாணம் ஆகணும்னு சொல்லி டிராகன் கடவுளை வேண்டி வருவாங்க. ஜான்சி, இன்னைக்கு திருவிழால நீ நல்லா வேண்டிக்கணும், சரியா? அப்பதான் அந்த கடவுள் உன்னை பணக்கார வீட்டுக்கு மருமகளை அனுப்புவாரு. நானும் அதத்தான் சொல்ல வந்த மகளே. நீ மட்டும் ஒரு பணக்கார குடும்பத்துக்கு மருமகளா போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கலாம். அம்மா அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு இருக்க அழகுக்கு டிராகன் கடவுள் நிச்சயமா ஒரு நல்ல மாப்பிளைய கொடுப்பாரு. ஆனா இங்க சில பேர் இருக்காங்க, அவளே நினைச்சா கூட அவளை ஒரு பிச்சைக்காரன் கூட கல்யாணம் பண்ண மாட்டான். அப்பா, இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கன்னி பொண்ணுகளுமே டிராகன் கடவுள் கிட்ட வேண்டி போவாங்க. நானும் போட்டுமாப்பா? என் அருமை சகோதரியே, முதல்ல கண்ணாடியில உன் முகத்தை பாத்திருக்கியா? பிறக்கும் போதே உன் அம்மாவை சாகடிச்ச ராசி இல்லாத உன்னை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிற? போய் வர வேலையை பாரு. இந்த அழகான பவள முத்து இனி ஏன் செருப்புல தான் இருக்கணும்? இல்ல, அது என் அம்மாவுக்கு சொந்தமானது. அந்த முத்துமணி என் பொண்ணுக்கு தான் பிடிச்சிருக்கு. இனிமே அது அவகிட்ட தான் இருக்கணும். ஜான்சி, சீக்கிரமா நம்ம கிளம்பலாம். இவகிட்ட எல்லாம் ஏன் உன்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு நாம ஆகிற வேலையை பார்ப்போம். கண்டிப்பாமா, வாங்க போலாம். லியோ, நீ இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒரு பொண்ணோட இணையணும். அப்படி இணையில நீ உடல் வெடிச்சு இறந்து போயிடுவ. ஜான்சி நில்லு. அது என் அம்மா எனக்கு கொடுத்ததா? கொடுத்துற. குடன்றல விடுங்கறல. சொன்னா கேட்க மாட்டேன். உன் அம்மாவோட முத்து தானே, போய் நீ எடுத்துக்க. அவ்வளவுதான், நான் சாக போறேன். யார் இவன்? இவன் இப்படி தண்ணிக்குள்ள இருக்கான்? இன்னையிலிருந்து உனக்காக நான் இருக்கேன்.